வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷலான நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2 இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் சூப்பர்மேன் இஷ்யூ நம்பர் 1. போன வாரத்தோட ஃப்ரைடே காமிக்ஸ்ல நெக்ஸ்ட் என்ன காமிக் பண்ணலாம்னு கேட்டதுக்கு நீங்க நிறைய பேர் சொன்னதே அப்சல்யூட் சூப்பர்மேனை தான். ஸோ அதனால நேயர்கள் நீங்களே கேட்டுட்டீங்க. நம்மளால பண்ணாம இருக்க முடியுமா? ஆனா தான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஆனா காமிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். இந்த சூப்பர்மேன் காமிக்க நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃப்ரைடே காமிக்ஸ்க்கு முன்னாடியோ இல்ல அதுக்கப்புறமோ அப்சல்யூட் பேட்மேன் காமிக் வந்தா அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ் கண்டிப்பா பேட்மேன் காமிக்கா தான் இருக்கும். அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா பேட்மேனை கண்டினியூ பண்ணாம இருக்க முடியாதுல்ல. சரி, எல்லாருமே போயிட்டு கரெக்டா கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கோங்க. இப்போ தொடங்குவோமா? ஓப்பனிங்கே நம்ம ஒரு வருஷம் பின்னோக்கி தான் போறோம். ஆனா நம்ம பூமியிலிருந்து 9 மில்லியன் லைட் இயர்ஸ் தூரம் தள்ளி இருக்க கிரிப்டானுக்கு போறோம். ஆனா இது நமக்கு தெரிஞ்ச கிரிப்டான் கிடையாது. ஏன்னா இந்த கிரிப்டான் படு பயங்கரமா இருக்கும். அண்ட் அப்போ பேக்ரவுண்ட்ல நரேஷனா நம்ம சூப்பர்மேன் கிரிப்டானோட உலகம் நகரங்களால் ஆளப்பட்டது. அதுவும் மேம்பட்ட அறிவியலாலையும் பண்டைய காலத்து சட்ட முறைகளால் ஆன ஒரு பரந்த மையம். அதாவது கேண்டோர் மாதிரி லேப்ல தோட்டங்களோட அந்த நெருப்பு குழம்போட சக்திகளுடைய உலகம். அப்புறம் அந்த சூப்பர் கெப்பாசிட்டர் எல்லாமே ஸ்கை ஸ்கேப்பர் அளவுக்கு சன்ஸ்டோனோட கிறிஸ்டலாலேயே உருவாக்கப்பட்டது. அப்புறம் இந்த நகரங்களுக்காக கிளர்க்ஸ் ஆஃப் தி சயின்ஸ் லீக் தான் செயல்பட்டாங்க. ஆனால் அவங்க எப்படியாச்சும் முன்னேறணும்னு இந்த ரெட்சனோட ஆற்றலையும் இந்த உலகத்தையும் அவங்களோட தனியாத பசிக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க தான் இந்த கிரிப்டோனியன் ரூலிங் கிளாஸாக இருந்தாங்க. அதுவும் இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்பவும் போற்றப்பட்ட அறிவாளிங்களா. ஆனால் என்னோட குடும்பம் அவங்கள ஒருத்தங்களா இல்லை அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு விவசாய இடத்தை தான் காட்டுறாங்க. ஆனா அங்க ஒரு விவசாயி மழை தாமதம். ஆமா, இந்த ரத்தின கற்களால அந்த மேகங்களை பராமரிக்க அந்த ஸ்கை டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா சிக்கல் இருக்கதா செய்யும். அதுவும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜான் கிட்ட 40 நாட்களா ஊதி உங்களோட கைப்பிடி அளவுக்கு நீலக்கற்களை பொழியறதா சொன்னாங்க. ஆனா கிரிப்டோன் எப்பயுமே வெயில்ல காஞ்ச ஒரு கடினமான மண்கோலம் தான். குறிப்பா சொல்லணும்னா இந்த இடம் அப்படிதான். ஆனா நான் உண்மையா சொல்றேன், கொஞ்ச நாட்களாவே இந்த மண்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால என்னோட பண்ணைக்கு கண்டிப்பா அந்த மழை தேவை. அதுவும் கிளர்க்ஸ் என்கிட்ட அதிகாலை பெருமழைக்காக கட்டணம் வசூலிச்சாங்க. ஆனா நான் இன்னும் ஒரு தூறலை கூட பார்க்கல. உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த சயின்ஸ் லீகோட சயின்ஸ் ரெட்லேண்ட் வரத்துக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கோன்னு. அப்புறம் எனக்கு கண்டிப்பா தெரியும், இந்த கேண்டருக்கும் ஆர்கோக்கும் தேவையான எல்லா மழையும் கிடைச்சிருக்கும். டேம், நீ சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மழையோட கட்டணம் இப்போ உயர்ந்திருக்கு. அதுவும் இந்த மாசத்துக்கு 3000 கிரிம். 3000 கிரிம்மா? பா! அது இருந்திருந்தா உனக்குன்னு சொந்தமா நான் மேக விதைகளே உருவாக்கி கொடுத்திருப்பேன். ஆமா, இந்த மாதிரி சட்டவிரோதத்துக்கு எதிரான அறிவியல் எல்லாம் பண்ணிட்டு நீ சிறைக்கு போயிட்டனா அப்புறம் யார் என்னோட ஹார்வெஸ்டரை சரி பண்ணுவா? ஏன்னா இங்க இருக்கிற ஒரே மெக்கானிக் உன்னால மட்டும்தான் இந்த பழைய பொண்ணை ஓட வைக்க முடியும். ஏன்னா இவ கிளாசிக். அதுவும் இவ்வளவு போலியே இருக்கிற பொருட்களை இன்னமும் இன்னொருத்தவங்களோட கையாலேயே உருவாக்கப்படுற காலத்தை சேர்ந்தவ. அண்ட் இப்போ இவளை இயக்க முடிதான் பாரு. அப்படின்னு இவ்வளவு நேரம் அந்த ஹார்வெஸ்டரை சரி பண்ணிட்டு இருந்த மெக்கானிக் நம்ம லாராங்க. அதாவது நம்ம சூப்பர்மேனோட அம்மா. நீ ஒரு லைஃப் சேவர் லாரா. நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனால உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அதுக்குன்னு எதுவுமே சொல்லாம மட்டும் இருக்காத. சரி, ஒரு கூட முழுக்க குராபரி தரேன். ஏன்னா அது ஜாருக்கு ரொம்ப பிடிச்சது தானே இல்ல? ஆனா இன்னைக்கு அவரு கீழே போயிருக்காரு. அவன் இது வரைக்கும் 1000 முறையாச்சு கீழே போயிருப்பான் இல்ல? 3475 வாட்டி. ஆனா இந்த வாட்டி மட்டும் ஏன் என்னோட குடல் இப்படி புரட்டுது? பார்க்கறதுக்கு உன்னோட மலை ஒரு வழியா வந்துருச்சு போல. சரியான நேரம். வா, நினையறதுக்குள்ள உள்ள போலாம். லாரா, என்ன பண்ற? நீ இந்த மலைக்காக நிறைய பணம் கொடுத்துருக்க. அதனால கொடுத்த காசுக்கு தகுந்த பலனை நீ பெற விரும்பலையா? அப்படின்னு லாரா அந்த மலையை கொஞ்ச நேரம் ரசிச்சிட்டு இருக்க. அப்ப பேக்ரவுண்ட்ல நரேஷனா நம்ம சூப்பர்மேன். ஸ்கூல்ல என்னோட அம்மா லாரா லார்வென் ஒரு சிறந்த மாணவியா இருந்தாங்க. அவங்க சாதனை படைக்க போறாங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அது எல்லாம் அவங்க இன்டர்ஸ்டெல்லர் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக கிரிப்டான் நிதி ஒதுக்கீடு பற்றாக்குறையை பற்றி அவங்க எழுதின விமர்சனம் வரைக்கும் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அதையே ஒரு காரணமாக காட்டி அவங்க அடங்காதவங்கன்னு ஒரு முத்திரையை குத்திட்டாங்க. ஆனால் அதோட மட்டும் இல்லாமல் அவங்கள எல்லா சயின்ஸ் அகாடமிலையும் தடை செஞ்சிட்டாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு வெறும் 9 வயசு தான். அவங்க ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக இருக்கணும்னு தான் விரும்பினாங்க. ஆனால் இந்த கிரிப்டானோட கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வாழ்க்கையை வரையறுத்துது. ஆனால் அதோட உச்சத்தில் இந்த சயின்ஸ் லீக் தான் ஆட்சி செய்யுது. அதனால் இந்த கிளாஸ் வேறுபாடுகள்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஆனால் அதனாலே பொதுமக்கள் எல்லா நேரத்துலையும் அவங்களோட சின்னத்தை வெளி காமிச்சிக்கிட்டே இருக்கணும். தொழிலாளிகளோட சின்னம் ஒரு அவமானமாக கருதப்படுது. அதாவது ஒரு ஏழையோட சின்னமாகவும் திறமையற்றவங்களோட சின்னமாகவும் பார்க்கப்படுது. அப்புறம் நாங்கள் சூரியனோட குழந்தைங்கன்னு அவங்க சொன்னாங்க.
ஆனா நாங்க சொந்த கைகளால முன்னேறி வந்தவங்க. இந்த சமுதாய எண்ணிலை என்னதான் அடிமட்டத்துல இருந்தாலும் எங்களோட தொழிலாளர்கள் சங்கம் உழைச்சது. அண்ட் என்னோட பெற்றோர்கள் போலயே இருக்க எல்லாருமே அதை பெருமையா சுமந்தாங்க. ஏன்னா நாங்க தான் பீப்புள் ஆஃப் ஸ்டீல். பா! செம்ம சூப்பரா கிரிப்டோனியன்ஸ் எழுதியிருக்காங்களே! அதாவது எப்படி அப்சல்யூட் பேட்மேன் காமிக் புக்ல தலைவர் ஸ்காட், நமக்கு தெரிஞ்ச பேட்மேன் கதையே எவ்ளோ புதுசாவும், டிஃபரெண்ட்டா மாத்தி சொல்லியிருப்பாரோ, அதே மாரி இந்த இடத்துல தலைவன் ஜேசன் ஆரன் கிரிப்டோனியன்ஸ செம்ம சூப்பரா டிசைன் பண்ணிக்கிறாருங்க. அதாவது இந்த ஃப்ரேம்ல அந்த ரெட் சன் சிம்பலோட இருக்காங்கல்ல, அவங்க தான் சைன்ஸ் ஆஃப் லீக். அதாவது எலைட் மக்கள். ஆனா இதே ஃப்ரேம்ல நமக்கு தெரிஞ்ச அந்த சூப்பர்மேனோட ஹோப் சிம்பல போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் லேபர் கில்ட். அதாவது ஏழை மக்கள். அதுவும் இந்த கிரிப்டோனியன் உலகத்துல அந்த ஹோப் சிம்பலுக்கான அர்த்தம் என்னன்னா, அவமானமும் ஏழையும். ஆனா அந்த சிம்பல அணிஞ்சிருக்க அந்த ஏழை மக்கள் அத ஒரு பெருமையோட சுமக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்களோட சொந்த கைகளால முன்னேறி வந்தவங்க. சோ அதனால தான் அந்த மக்கள் எல்லாருமே த மேன் ஆஃப் ஸ்டீல். ப்பா! என்ன மாரி ரைட்டிங்க இதெல்லாம். தலைவன் ஜேசன் இந்த இடத்துல பீக்குங்க. வேற மாரி ரைட்டிங். அதுவும் இந்த காமிக் ஆரம்பத்துல வந்தப்ப நான் படிக்கும்போது என்னை இம்ப்ரெஸ் பண்ண முதல் விஷயமே இதுதாங்க. வேற மாதிரிங்க இதெல்லாம். ஆனா இதோட முடியல. இந்த கிரிப்டோனியன் உலகத்துல இன்னொரு கிளாஸ் இருக்குது. அவங்க தான் த லீக் ஆஃப் மிடில் மேனேஜ்மென்ட். அவங்க பேர் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், அவங்க இந்த சயின்ஸ் ஆஃப் லீக்குக்கும் இந்த லேபர் கில்டுக்கும் நடுவுல இருக்கிறவங்க தான் இந்த லீக் ஆஃப் மிடில் மேனேஜ்மென்ட். அண்ட் இவங்கள நீங்க கூடிய சீக்கிரத்துல நீங்க பார்த்துருவீங்க. அதனால அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். நிலைத்தன்மையின்மை எச்சரிக்கை. உடனடியாக சுரங்கத்தை விட்டு வெளியேறவும். அப்படின்னு ஒரு ஏஐ சிஸ்டம் வாய்ஸோடவே தான் நமக்கு இந்த இடத்துல ஜாரல காட்டுறாங்க. அதாவது நம்ம சூப்பர்மேனோட அப்பா. இல்ல, எனக்கு இங்க எதுவும் தெரியல. எந்த அழுத்த முறிவுகளும் இல்ல. எந்த பள்ளங்களும் இல்ல. நிலச்சரிவு இல்ல ஆரம்ப குகை இடிப்பு மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. உங்க குகை தோன்றவங்க உறுதியா தான் சொல்றாங்களா? இங்க அவங்க விரிசல் சத்தம் கேட்டதா? சத்தியமா மேலேருந்து கீழ வரைக்கும் அவங்களால ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சத்தமா கேட்டது. நாங்க ஸ்கேன் பண்ணோம். ஆனா இங்க எல்லா திசையிலயும் 5 லட்சம் தொலைவுக்கு திடமான பாறைகளும் சன்ஸ்டோனும் தவிர வேற எதுவுமே இல்ல. அதனால இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. ஜஸ்ட் சில சுரங்கத்தை தோன்றவங்க தைரியத்தை இழந்துட்டாங்க. அவ்வளவுதான். நம்ம மறுபடியும் இந்த சுரங்கத்தை திறந்து வைக்கணும். ஆனா நீங்க தான் இன்ஜினியர். அதனால நீங்க எடுக்கிற முடிவு தான் ஜெரால். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ என்கிட்ட என்ன சொல்ல வர, கிரிப்டான்? யூரிகாவோட பேரோட இதோட அர்த்தம் என்ன? எதனால என்னோட சுரங்க தொழிலாளர்கள் இந்த சன்ஸ்டோனை தோண்டாம சும்மா மேல நின்னுக்கிட்டு இருக்காங்க? பாதுகாப்பு குறிப்பு சார். சில தொழிலாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, நான் தான் அதை நிறுத்தினேன். நான் ஒரு ஜியாலஜிக்கல் இன்ஜினியர். எனக்கு இந்த சுரங்கத்தோட நிலைத்தன்மையை பத்தி ஒரு குறிப்பு வந்துக்குது. அது எதை பத்தினது? ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்மாக்க காட்டு பார்ப்போம். நான் அதை தான் இன்னும் தேடிட்டு இருக்கேன். நம்ம வேணா தொலையிடுற கருவியை வேணா விட்டு அந்த ஆழத்தை ஆராயலான்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் இல்லாம நமக்குள்ள வரப்போற அந்த சிக்கலை தவிர்க்க என்கிட்ட ஒரு சிறந்த யோசனை இருக்கு. அதாவது என்னோட மார்பிள் இருக்கிற அந்த சின்னத்தை நல்லா பார்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி உன்னோடத பாரு. புரிஞ்சுதா? இப்ப மேல மார்ச் பண்ணிட்டு போயிட்டு இந்த லீக் ஆஃப் மிடில் மேனேஜ்மெண்ட் அவங்களோட கேவலமான தோல் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு திரும்ப மறுபடியும் வேலைக்கு வர சொல்லு. போ இப்பவே. நான் சொல்றேன். நான் உங்ககிட்ட சொல்றேன். இல்ல உன்னால முடியாது. ஏன்னா மேலதிக ஆய்வு முடிகிற வரைக்கும் இந்த சுரங்கம் மூடப்பட்டிருக்கு. அதனால நீங்க எல்லாருமே மேல் பரப்புக்கு போயிடுங்க. நானே ஆய்வு கருவிகளை ஏவுறேன். ஜெரால், செம்மன் பாலைவனத்துலேருந்து ஊர்ந்து வந்த கூலி ஆட்கள்லயே நீ தாண்டா இருக்கிறதுலே பயங்கர முட்டாளான ஆளா இருக்கணும். ஏன்னா நான் உன்னை வந்து முடிக்கிற நேரத்துக்குள்ள நீ முண்டுட்டுன்றா வரைக்கும் தோண்டி வச்சிருக்க. புரியுதா? அப்படின்னு அந்த லீக் ஆஃப் மிடில் மேனேஜ்மெண்ட் ஆள் சொல்லும் போது அந்த மொத்த இடமே அதிர ஆரம்பிக்குது. அண்ட் அப்போ பேக்ரவுண்ட்ல நரேஷனா நம்ம சூப்பர்மேன், என்னோட அப்பா ஜார்ஜ் சயின்ஸ் அகாடமியில் நல்ல மதிப்பெண்ணோட பட்டம் வாங்க இருந்தார். அண்ட் அதோடவே இந்த ரூலிங் கிளாஸில் ஒரு ஹையர் பொசிஷனுக்காக காத்துட்டு இருந்தார். என்னது அது? ஓடுங்க. அவர் தன்னோட பட்டம் வாங்குற விழாவில் இந்த சயின்ஸ் லீகோட சுற்றுச்சூழல் பொறுப்பற்ற தன்மையை பற்றி கண்டிச்சாரு. அப்புறம் அதோடவே இந்த கிரிப்டானோட இயற்கை வளங்களை சூறையாடுறதுனால அது இந்த பூமிக்கு ஆபத்தை விளைவிக்கணும், கடுமையான சீர்திருத்தங்களை செய்யலைன்னா அது ஒரு நாள் இந்த உலகத்தை பேரழிவுக்கு வழிவகுக்குன்னு அவரை எச்சரிச்சாரு. ஆனால் அதனாலே அவரோட பட்டமளிப்பு விழாவில் இருந்தோம், லீகில் அவருக்காக இருந்த அந்த பொசிஷன்ல இருந்தோம், அவரோட வாழ்க்கையில இருந்தோம் அவரை கேலிக்கு உள்ளாக்கி வெளியேற்றினாங்க. ஓடுங்க. ஆனால் அவர் சொன்னது தான் சரி. ஏன்னா என்னோட உலகம் உள்ளே இருந்துக்கிட்டே அழுகிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வானுயர்ந்த நகரங்களும் காற்று வீசும் செம்மண் நிலங்களும் ஊதா நிற பண்ணைகளும் படிக காடுகளும் அப்புறம் இந்த காடோட பெரும் கண்ணாடி மலைகளும் விஞ்ஞானிகளும் தொழிலாளர்களும் எல்லாமே இந்த கிரிப்டான்ல இருக்கிற எல்லாமே அழிவோட விளிம்பு நெருங்குச்சு. ஏறக்குறைய எல்லாமே அப்படின்னு சொல்லும் போது அந்த மொத்த மைனிங் ஏரியாவும் உடஞ்சி உள்ள இருந்து ஒரு விதமான கிரீன் கலர் லாவா வருதுல, அதுதான் இந்த யூனிவர்ஸோட கிரிப்டோனைட். ஸோ இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல கிரிப்டோனைட்டை ஒரு விதமான லாவா ஃபார்ம்ல தான் காமிச்சிருக்காங்க. அப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரியல, கிரிப்டான் உலகம் அழியும் போது தான் சூப்பர்மேன் அங்க இருந்து பூமிக்கு வந்திருப்பாருன்ட்டு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த மொத்த கிரிப்டானும் அழியுது. அதுவும் எதனாலனா
இந்த எலைட் மக்கள் இந்த நேச்சர் ரிசோர்ஸ எல்லாத்தையுமே அவங்க சூறையாடுறதுனால தான் இந்த மொத்த கிரிப்டான் உலகமே அழிவுக்கு உள்ளாகுது. ஆனா அதுக்குன்னு எல்லாமே கிடையாது. கிட்டத்தட்டங்கிற மாரி தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம சூப்பர்மேன் மென்ஷன் பண்ணது தன்னதாங்க. அதனால தான் இந்த வால்யூமோட பேரு தி லாஸ்ட் டஸ்ட் ஆஃப் கிரிப்டான். செமையா செட் பண்ணியிருக்காங்களா? அண்ட் இப்போ நம்ம அப்படியே பிரசன்ட் டைம்ல தான் வரோம். அதுவும் பூமியில இருக்க பிரேசிலுக்கு. அண்ட் இந்த இடத்துலயும் ஒரு மைனிங் ஏரியாவ தான் காட்டுறாங்க. அண்ட் அப்ப அங்க இருக்கிற பொதுமக்கள் இன்னைக்கு பனி எதுவும் இல்ல. இது ஒரு நல்ல சைன். உனக்கு அப்படி தெரியலையா ஜுவோ? கடவுள் நம்மோட நடக்கிற மாதிரி என்னவோ. ஒருவேளை அவ அப்படி பண்ணலாம் மை ஃப்ரெண்ட். ஆனா அது நம்ம ஏற்கனவே இறந்துட்டா மட்டும்தான் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல நரேஷனா நம்ம சூப்பர்மேன் 3 நாளுக்கு முன்னாடி லாஜஸ் கிரிக்கோட வைர சுரங்க தொழிலாளர்கள் வைரங்களோட பொதுவான ஆதாரமா இருக்க கிம்பர்லி தாது படிவத்துக்கு அடியில சுரங்கத்தை தோண்டிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கல்நார் படிவத்தை பார்த்தாங்க. ஆனா அப்ப அந்த முதலாளிங்க தொடர்ந்து தோண்டுங்கன்னு உத்தரவிட்டாங்க. அதுக்கு அவங்களும் அதை பண்ணாங்க. சுரங்கத்துக்கு வெளியே தொழிலாளர்கள் அவங்களோட குடும்பத்தோட வசிக்கிற அந்த சேரி பகுதியில் பனி பொழிய தொடங்குச்சு. ஆனால் அது புற்றுநோயை உண்டாக்குற பனி புயல். அதனால் தொழிலாளர்கள் எல்லாருமே வெளியே பார்க்கும்போது இந்த சுரங்கத்தோட உரிமையாளராக இருக்க இந்த லாசரஸ் கிராப் நிறுவனத்தோட ஒப்பந்தம் இருக்கிறதா அவங்களுக்கு அதை துப்பாக்கி முனையில நினைவுபடுத்தினாங்க. அப்புறம் இந்த உலோகத்தில் அகற்ற முடிஞ்சா 1500 ரேயஸ் கொடுக்கறதா லாசரஸ் உறுதி அளிச்சாங்க. அது அவங்களோட ஒரு மாச சம்பளத்தை விட 300 ரேயஸ் அதிகம். ஆனா போன வருஷம் 20 கோடி கேரட் மதிப்புள்ள உலோகத்தை வெட்டி எடுக்கிற சுரங்கத்துல அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இது நடந்தது. அந்த இருள்ல அவங்க வேலை செய்யறதுனால அதுவே அவங்களோட மரணத்துக்கு காரணமா அமையும்னு அந்த சுரங்க தொழிலாளர்களை எதிர்பார்த்தாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க அவங்களோட குடும்பத்தோட பேருக்காக அதை செஞ்சாங்க. ஸோ அதனால நானும் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த சுரங்கத்தை காட்டுவாங்க. அங்க இருக்கிற எல்லா வைரங்களையுமே தோண்டி மொத்தமா குவிச்சு வச்சிருப்பாருங்க. அண்ட் அதை பார்த்து அங்க இருந்த தொழிலாளர்கள் வைரங்கள் உலோகங்கள்லாம் தோண்டப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கு. என்ன அதுக்கு சாத்தியமே இல்ல. என கிரஷரை இன்னும் பயன்படுத்தவே இல்ல. அப்புறம் அதோடவே இங்க இருந்த கல்நாரம் மொத்தமா மறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு அர்த்தமே இல்ல. யார் இதை செஞ்சா? கீழே இருந்தது இங்க யாரு? இல்ல, கீழே யாருமே இல்ல. இது ஒரு அதிசயம். இல்ல, இது முட்டாள்தனம். நம்ம இதை யாருக்கிட்டே சொல்லியே ஆகணும். இல்ல, இதை நம்ம யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. சகோதர சகோதரிகளே, நம்மளோட வேலை இங்க முடிஞ்சிடுச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இனிமே நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வைரங்களை மேலே கொண்டு போயிட்டு நமக்கான ஊதியங்களை வாங்கிக்கிறது மட்டும்தான். ஏன்னா அவங்க இப்பவே வெளியில வந்துட்டாங்க. அதுவும் வைரங்களோட. இதுக்கு சாத்தியமே இல்ல. ஆமா, இந்த போட்ஸ்வானா தாராவிய பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? அது மறுபடியும் நடக்கிறது போல இருக்கு. ஜோவா, இது எப்படி சாத்தியம்? இதுக்கு அர்த்தம் அந்த ஒமேகா மேன் உண்மையானவரா? அதை பத்தி இனிமே பேச வேணாம். இல்ல, இந்த பீஸ்மேக்கு கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். எங்கள யாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க. அதனால தான் கேட்குறேன், இது உண்மையாலே செஞ்சது யாரு அப்படின்னு கேட்கும் போதா இந்த நாளோட முன்னாள் இரவை காட்டுறாங்க. நீ இந்த இடத்துல தனிமையா இருக்கிறது உன்னை கண்ணி வெடியை விட வேகமா கொண்டுடும். நீ தனியா இருக்கா? இல்ல என்னை மன்னிச்சிடு, உனக்கு போர்ச்சுகீஸ் தெரியாதா? ஏன்னா சில பேர் நீ ஸ்பானிஷ் பேசுறதா சொன்னாங்க. அப்புறம் மற்றவங்களாம் இங்கிலீஷ் பேசுறதாவும் சொன்னாங்க. அப்புறம் இந்த இடத்துல சிந்தா லார்கா இனத்தோட கடைசி ஒருத்தரா இருக்க அந்த வயதான மேத்யூஸ் அவர் சொன்னாரு, நீ அந்த ஜிப்ரீஷை மட்டும் பேசுற அந்த அமேசான சந்த வைல்டு பாய்னு. சரி, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை துருவி துருவி கேட்கணும்னு விரும்பல. இங்க நம்ம எல்லாருக்குமே ரகசியங்கள் இருக்கு. நான் ஜுவா. உனக்கு ஏதாவது பேர் இருக்கா? இனிமே இல்ல. என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? நாளைக்கு நாங்கள் ஒரு பனிப்புயலை எதிர்கொள்ளணும். ஆனால் இன்னைக்கு இரவு வேட்டையாடப்பட்ட பன்னியும் சுடப்பட்ட வாழைக்காவும் இருக்கு. அப்புறம் குடிக்கிறதுக்கு கச்சாக்காவும் இருக்குது. ஸோ அதனால நம்ம குடிச்சிக்கிட்டே தூக்கம் ஒரு காய்ச்சலை போல நம்ம கிட்ட வர வரைக்கும் நடனம் ஆடுவோம். என்ன சொல்ற? நீ எங்க கூட வரியா? உன்னை வரவேற்கிறோம். அப்புறம் நீயே எங்க குடும்பத்துல ஒரு ஆளா மாறுவ. உங்க உலகத்தோட அதிசயத்தை நான் பார்த்துருக்கேன். மன்னிச்சிடு, என்ன நீ சொன்னது எனக்கு கேட்கல. உங்க உலகத்தோட அதிசயத்தை நான் பார்த்துருக்கேன். என்னோட உலகமா? அப்புறம் துன்பத்தில் இயங்குற இந்த தொழிற்சாலைகளை மாதிரி நிறைய இடங்களையும் பார்த்துருக்கேன். ஆனால் இதில் எது உண்மைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், போராடுறதுக்கு தகுதியானது நம்மக்கிட்டே ஒன்று இருக்கும்ல, அதுதான் உண்மை. ஆனால் ஒருவேளை உங்ககிட்ட எதுவுமே இல்லைனா, இப்போ நான் போயாகணும். எனக்கு வேலை இருக்கு. ஆனால் ரொம்ப நன்றி. வேலையா? நீ எந்த அர்த்தத்தில்? ஹலோ அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம சூப்பர்மேன் அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. அண்ட் அப்படியே நம்ம கட் பண்ணி மறுபடியும் ப்ரெசென்ட் டைம் எனக்கு தான் வரும். எங்களை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? அந்த வைரங்கள் என்ன தானாவே கிடைச்சதா? இல்ல, உங்கள யாரோ ஒருத்தன் இந்த இடத்த உடைக்கிறதுல ரொம்ப இன்பத்தை பார்க்கறான். யார் அது? உங்களை மாதிரி விலங்குகளுக்கெல்லாம் இந்த லாசோஸ் எல்லாமே செஞ்சிருக்கு. அதாவது லாசோஸ்னா வாழ்க்கை. ஆனா உனக்கு அது வேற எதையோ குறிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட் கவுண்ட் முடிஞ்சிருச்சு. எல்லா தொழிலாளர்களும் இன்னைக்கான ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே
ஆனா ஒருத்தன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சோலார் பேனல் இருக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அண்ட் அந்த இடத்துல தாங்க நம்ம சூப்பர்மேன் இருக்காரு. அதுவும் அந்த சோலார் பேனல்ல இருந்து ஒரு விதமான ரெட் கலர் ஒயர் நம்ம சூப்பர்மேன் சூட்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்களே. அது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் அவரோட கிரிப்டோனைட் சூட்டை சார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதே கிரிப்டோனைட் சூட்ல இருந்தா ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் எச்சரிக்கை பீஸ் மேக்கர் வந்து கொண்டிருக்காங்க. மோதல் ஏற்படவிருக்கிறது. மேலும் சூரிய மின்னோற்றல் இடைநிறுத்தப்பட்டது. விழித்தெழும் செயல்முறை செயல்படுகிறது. நான் அங்கிருந்து கிளம்பி இருந்துக்கணும். அடுத்த சுரங்கத்துக்கு, இல்ல அடுத்த கார்ப்பரேட் பிக் ஃபார்முக்கு, இல்ல ஸ்வீட் ஃபேக்டரிக்கு. உடனே இந்த இடத்த விட்டு போங்க. லாசர்ஸ்னா கீழ்ப்படியணும். நான் பல வருஷங்களா ஓடிட்டே தான் இருக்கேன். இந்த உலகம் முழுவதும். காடுலேருந்து தேங்கிய நீர் வரைக்கும். அப்புறம் மணலை தவிர வேறு எதுவுமே இல்லாத அந்த இடங்களில் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அது எல்லாமே ஒன்று தான். எல்லாமே இங்க இருந்து நகருங்க இப்பவே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க குழந்தைங்களா இருக்காங்க. எப்பவும் துயரம், எப்பவும் லாஸ்ரஸ். ஆனால் இந்த வாட்டி நான் என்னையே ஒரு பலவீனமாகவும் இந்த சூரிய ஒளிக்கு ஏங்கனவனா விட்டுட்டேன். நீ உள்ள இருக்கியா? கைகளை தூக்கிக்கிட்டு வெளியில வா, இல்ல நீ சுடப்படுவ. ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சதை கனவு காண்டுட்டு இருந்தேன். கால் ஒருவேளை நான் இங்கேருந்து கிளம்பாமல் இருந்தது சரிதான் போல. ஏன்னா பல ஆண்டுகளாகவே இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே இருக்கிற ஏழைகளையும் எளியவர்களையும் ஒரு செருப்புக்கு சமமாக நடத்தினதை பார்த்ததுக்கப்புறம் நான் ஓடி ஓடி ரொம்ப சோர்வடைஞ்சிட்டேன். அதனால் இதுக்கப்புறம் நான் ஓட போகிறது கிடையாது. சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா நம்ம சந்திச்ச மற்ற லாசரஸ் கிராப் மாதிரியே இவங்களோட ஆயுதங்களும் கவசங்களும் இந்த விண்மீன் மண்டலத்துக்கு சொந்தமே இல்லாத தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கு. ஆமாம், நான் அடித்து அவங்க உயிரோட வைப்பாங்களா? ஆம், ஆனால் அதை செய்ய வேண்டாம் என்று நான் அறிவுறுத்துறேன். ஆனால் இப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு நம்ம சூப்பர்மேன் அடிக்க ஆரம்பிச்சிட வரேங்க. நீ எனக்கு என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும் சால். ஆனால் சுரங்க தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறதில்ல. தோட்டாக்கள் பயனற்றவை. தோட்டாக்களை சரி செய்து அதை அதிகபட்ச அளவுக்கு அச்சடிக்கவும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே. அது ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான கேரக்டர். அதை நீங்க எப்போலாகல பார்ப்பீங்க. கேல், இது எரிப்பு இயந்திரங்களும் வெறிப்பிடித்த மதங்களும் மற்றும் அணு ஆயுதங்களும் நிறைந்த கிரகம். அதனால் இங்க இருக்கிற மக்கள் ஒருபோதும் பாதுகாப்பா இருக்க மாட்டார்கள். அவ்வகையில் உங்களை வருத்தி கொள்ள நீங்களே பிடிவாதமாக இருந்தால் நீங்களும் பாதுகாப்பா இருக்க மாட்டீர்கள். அதுவும் உங்க சூரியன் ஆற்றல் அளவு வெகுவாக குறைந்து விட்டது. இந்த தொழிலாளர்கள் ஆபத்தில் இருக்காங்க. என்னோட தப்பு தான் இது. இது என்னோட தப்பு தான். என்னோட தப்பு தான். நான் பண்ணுறதெல்லாம் அவங்களோட உதவிக்காக தான். கடவுளே, அந்த பையன் பேசுறான். லாசரஸ் உங்களுக்கு பணம் கொடுக்கலனா அந்த வைரங்களை வேற யாருக்கிட்டேச்சும் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சீங்க. அட்டென்ஷன் பீஸ் மேக்கர்ஸ், ஒழுங்கு மரியாதை அந்த ரிப்போர்ட் வந்து எடுத்துங்கடா. பக்கெட் மாட்டீங்களா? இது லாசர் கமாண்டர் கிட்ட இருந்து வந்த ஆர்டர். டைரக்டர் டார்கெட்டை உயிரோட கொண்டு வர சொல்லியிருக்காரு. அப்புறம் இது ஃபினாமினல் ஃபீல்ட் டீம் இன்பாண்ட் ஏஜென்ட்ஸ். நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். ஸோ ஃபிசிக்கல் எபிலிட்டி மனிதனோட அளவை விட அதிகமாக இருக்குது. சரி, நிச்சயமாக போட்ஸ்வானா தாராவியில் நடந்த சம்பவத்துக்கான அதே சப்ஜெக்ட் தான். ஸோ அப்போ எப்பயும் போல படங்களில் ஏதோ குறைபாடு இருக்குது. அது அந்த சூட். அதை நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதால் நகரவும் மாறவும் முடியுது. அது ஒரு உயிருள்ள கவசம். அது அவனை பாதுகாக்குது. அப்புறம் சில நேரங்களில் அவன் அதுகிட்ட பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு சொல்லிட்டு சொல்கிறாங்களே. அவங்க யாருன்னு தெரியுமா? ஏங்க, நம்ம சூப்பர்மேனோட கிரிப்டனைட் சூட்டை பற்றின உண்மையை அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னா அவங்க யாராக இருக்கணும்? எஸ், அவங்க தான் லூயிஸ் லேன். எந்த யூனிவர்ஸாக இருந்தாலும் நம்ம லூயிஸ் லேனோட கண்ணில் மட்டும் எதுவுமே மாட்டாமல் இருக்கவே இருக்காது போல. அப்புறம் இதே ஃப்ரேம்லேயே ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நம்ம லூயிஸ் காட்டுற அந்த சூப்பர்மேன் இமேஜை பார்த்தோம்னா அதில் நம்ம சூப்பர்மேனோட ஃபேஸ் மட்டும் பிளராக இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சூப்பர்மேனோட கிரிப்டனைட் சூட்டில் இருக்கிற ஏஐ தான் காரணம். எஸ், அதுதாங்க இத்தனை வருஷமா நம்ம சூப்பர்மேனோட ஃபேஸை எந்த இடத்துலையுமே ஷோ ஆகாமல் மறைச்சி வச்சிருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், சூப்பர்மேனை செம்ம சூப்பராக டிசைன் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆல்ரைட் மக்களே, முழு வேகத்தோட களத்துல இருங்க, தயாரா இருங்க. கேல், இல்ல உனக்கு தெரியல, உன்னால அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். சொல்ல நிறுத்து. கேல், உன்னை பாதுகாக்கிறதா என்னோட கடமை. எல் வம்சத்தோட கடைசியா மிஞ்சி இருக்க அடையாளத்தை காப்பாற்றணும். எனவே உன்னை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன், மோதல்ல ஈடுபடாத. இந்த மக்களுக்காக உன்னோட உயிரை பணைய வைக்காத. இந்த இடத்த விட்டு போயிடு. திரும்ப நல்லலுக்கே போயிடு, தயவு செஞ்சு. ஏன்னா கிரிப்டானோட பாடத்தை மட்டும் ஒருபோதும் மறக்காத. அதாவது சில உலகங்களெல்லாம் காப்பாற்றவே முடியாது அவங்க கிட்ட இருந்தே. ஒருவேளை நீ சொன்னது சரியா இருக்கலாம். ஸோ இது ஒரு தவறான யோசனை. அப்புறம் என்னால் சுத்தமாக முடியல. அதனால் இங்கேருந்து உடனே கிளம்ப. திஸ் இஸ் ஏஜென்ட் லைன், சஸ்பெக்ட் இன் கஸ்டடி. நகர்ந்த உன் மூஞ்ச வறுத்துடுவேன் சூப்பர்மேன். யோ, இதான் லூயிஸ் லைன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக காமிச்சிக்கிறீங்க. அசால்ட்டாக சூப்பர்மேனே பிடிக்கிறாங்க.
அநியாயம் இதெல்லாம். பட் அவ்வளோதான். இந்த இஷ்யூல இதுக்கு மேல வேற எதுவும் காட்டல. நம்ம அப்படியே நிவேடா டெசர்ட்டுக்கு தான் போறோம். அண்ட் அங்க தான் நமக்கு லாசஸ் கார்ப்போட டிபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அண்ட் அந்த இடத்துல தான் நான் முன்ன சொன்ன அதே ஆள். வா, இப்போ இங்க என்ன இருக்கு? ஒரு அருமையான புது பொம்மை. ஆனா நீ எங்க இருந்து வந்திருக்குங்கிறது தான் வியப்பா இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் ஒரு லேப்ல இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுவும் வெறும் பேக் லுக் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா அது பார்த்ததுமே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், த அப்சல்யூட் பிரெய்னியாக். பிரெய்னியாக்க வெறித்தனமா இறக்கிக்கிறானுங்க. அதுவும் பிரெய்னியாக் கிட்ட இருக்கிற டெக்னாலஜி நம்ம சூப்பர்மேனோட டெக்னாலஜியை விட எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்குங்கிறத இந்த ஒரே ஃப்ரேம்லயே காமிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம பிரெய்னியாக் பார்த்து நிற்கிறது எல்லாமே நம்ம சூப்பர்மேனோட ரா ஃபுட்டேஜ். அதுல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனோட ஃபேஸ் எந்த இடத்துலயுமே பிளர்ரா இருக்காது. ஸோ நம்ம சூப்பர்மேனோட அந்த கிரிப்டோனியன் சூட்டோட ஏஏ விட பிரெய்னியாக்கோட டெக்னாலஜி படு பயங்கரமா இருக்குது போலங்க. அண்ட் இன்னொரு விஷயம், மேபி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வச்சுக்கிற காமிக்கோட குவாலிட்டி அந்த மாதிரி. பட் சரி, அதை விடுங்க, சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அதாவது பிரெய்னியாக்கோட லேப்ல சைட்ல ஃபுல்லா அந்த கிளாஸ் பாட்டில்ஸா இருக்குல்ல, அது எல்லாமே பாட்டில் சிட்டி. அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே என்னை கொன்னுடு சொல்லிட்டு பிரெய்னியாக் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரெய்னியாக் எந்த அளவுக்கு படு பயங்கரமான கேரக்டர்னு உங்களுக்கு இங்கேயே புரியும்னு நினைக்கிறேன். தென் அப்படியே நம்ம இங்க பிரெய்னியாக் கிட்ட இருந்து கட் பண்ணி சென்ட்ரல் கேன்சஸ்க்கு தான் வரும். அண்ட் அங்க ஒரு மயான பூமியில ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்களே, அது யாரோடனா கென்ட்டோடது. அதாவது ஜானத்தன் கென்ட்டோடது. அதாங்க நம்ம சூப்பர்மேனை கிளார்க் கென்ட்டா அடாப்ட் பண்ணிருப்பாங்களே, அந்த ஃபேமிலியோடது. ஆனா அந்த மொத்த வீடும் நொறுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை லாசர் கிராப் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த காமிக்ல தான் நமக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறதே காட்ட போறாங்க. அண்ட் இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஒரு வருஷம் பின்னோக்கி போறோம். ஆனா இந்த வாட்டி கிரிப்டான்ல இருக்கிற ரெட்லாண்ட்ஸ்க்கு போறோம். அண்ட் இங்க நம்ம லாரா வேலை பண்ணிட்டு இருக்க அப்போ அந்த மைனிங் ஏரியாவுக்கு போன நம்ம ஜாரல் அடிப்பட்ட நிலைமையில திரும்ப வீட்டுக்கு வராரு. அண்ட் அவரை பார்த்து நம்ம லாரா, ஜாரல், இது பார்க்கறதுக்கு ரேடியேஷன் போன் மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? அந்த சுரங்கத்துல ஏதாவது விபத்து நடந்துச்சா? அப்படின்னா நீங்க எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இல்ல? நிச்சயமா நான் உறுதியா சொல்றதுக்கு முன்னாடியே அங்க சோதனைகளை நடத்தணும். நான் உடனடியா அதை தொடங்கி ஆகணும். ஜார், நான் தான். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. லாரா, இப்போதைக்கு நம்மளால இதை யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது. புரியுதா? நமக்கு உறுதியா தெரியற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை உலகத்தை எச்சரிக்கணும். இதை பாரு லாரா, இந்த அழக, நான் இந்த நினைவுகளை இது அழிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் தான் விரும்புறேன். என்ன அழிஞ்சதுக்கு அப்புறமா? ஜெரால், என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுங்க. நீங்க ஒன்றும் கேளுங்க. கேள், லாரா, நம்ம பையங்க, அவன் இங்கே தான் இருக்கான். இங்கே தான் கேள், இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சின்ன வயசு கேளை காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க கூடிய கிரிப்டோவை காமிச்சிருப்பாங்கங்க. அப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே, என்னை மன்னிச்சிடு மை சான். உன்னோட அப்பா குணமாயிடுவாரு கேள். நம்ம எல்லாருமே. ஜெரால், இது என்னவா இருந்தாலும் நம்ம எப்பயும் போல இதை கடந்து வருவோம் ஒன்னா அப்படின்னு அவங்க சொல்லும் போதே அந்த ரெட்லாண்ட்லயும் அந்த கிரிப்டோனியன் லாவா வெடிக்க அப்படியே இந்த இஷ்யூவை டு பி கண்டினியூடு போட்டு முடிச்சிட்டாங்களா நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. ஏன்னா நெக்ஸ்ட் சூப்பர்மேன் வெர்சஸ் லூயிஸ் லேன்னு முடிச்சிருப்பாங்க. செம்ம ரைட்டிங்ல இந்த காமிக்ல. எனக்கு உண்மையாலே இந்த அப்சல்யூட் சூப்பர்மேன் காமிக் ரொம்பவே பிடிச்சிக்குதுங்க. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச சூப்பர்மேனோட கதைகளையே இன்னும் செம்ம சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஜேசன் ஆரன், நீ மாசியா, தலைவன் வேற மாதிரி எழுதியிருக்காங்க. சரி, அதெல்லாம் ஓகே. அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ் செம்ம பங்கமா இருக்க போது. அதனால எல்லாமே கரெக்டா டைமுக்கு வந்துருங்க. நான் இந்த ஃப்ரைடே காமிக்ஸ் வந்த மாதிரி லேட்டெல்லாம் வரமாட்டேன். கரெக்டா டைமுக்கு வந்துடுறேன். அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.